நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்துல குரு சனி சேர்ந்திருக்குதுன்னா சார் அது பிரம்மகத்தி தோஷம் சார், குரு சனி சேர்க்க சார் அப்படின்ட்டு என்ன சார் இப்படி சொல்லிட்டாங்க. குரு சனி சேர்க்க காலபுருஷனுக்கு தர்மகர்மாதிபதி சேர்க்க யோகம், நீ நினைச்சதெல்லாம் நடக்குமையான ஒரு ஜோசியர் சொன்னாரு. ஒரு ஜோசியர்கிட்ட போனா இம்மிட்டு தானே இப்படி சொல்லிவிட்டாரே, பிரம்மகத்தி தோஷமையான்னு சொல்லிவிட்டாரு. சார் இது தோஷமா யோகமா சார், ஒண்ணுமே புரியலையே சார், ஜோதிடம் ஒன்னத்தானே சார் சொல்லணும், குழப்புதே, இங்க எங்க சார் விடை எப்படி சார் அப்படின்னா, சார் குரு சனி சேர்க்கை என்பது நான் முதல்ல வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடிய குரு, அதாவது காலம் நியதி கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய இன்ன காலத்தில் இன்ன விஷயம் இவனுக்கு இன்னபடி நடக்கும் என்பதை அறிவிக்கக்கூடிய குருவும், அது இறைவனுடைய அருள் பார்வை என்று பேர். அருட்கடாட்சம் அல்ல பாக்கியம், சுவாமியினுடைய சாமியினுடைய அருள்ப்பா அவனுக்கு பாக்கியம்பா, அவனுக்கு முருகனுடைய அருள் இருக்கப்பா பாக்கியம்பா, அவனுக்கு விநாயகருடைய அருள் இருக்குப்பா பாக்கியம்பா, அவனுக்கு சிவனுடைய அருள் இருக்குப்பா, கொடுத்து வச்ச பாக்கியசாலிப்பா. அப்ப அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குருவும், நமக்கு இன்னதெல்லாம் அணிவிக்க போறோம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதியான சனி பகவானும், அவன் தான் கர்மத்துக்கு அதிபதி. காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி, 11ஆம் இடம் என்ன, ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம். அந்த 11ஆம் அதிபதி அவன் தான் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். நித்திய கர்மாவும் சனி பகவான் தான். நம்ம ஆசை நிறைவேறினாலும் சனி பகவானுடைய அனுமதி இருக்கணும், அனுமதி இல்லைன்னா முடியாது. அப்போ இதை கொடுக்கக்கூடிய சனி பகவானும் இணையறது அப்படிங்கிறது யோகமே, பெரும்பகுதி யோகமே. இவங்க நினைத்தது அனைத்தும் நடக்கும். இந்த காலகட்டங்கள் தான், அதாவது நாசா ஒரு விஷயம் சொல்லியிருந்தது 1991 சூரியன் சனி இணைவு, அதாவது குரு சனி இணைவின் போது வானத்தில் ஒரு ஒளிப்பிரபாகம் தோன்றும் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்தது. அதைத்தான் நம்முடைய மெஞ்ஞானமும் சொல்லுது. வானத்தில் அருளாளர்கள் தோன்றும் போது ஒரு ஒளி பிரபாகம் தோன்றும் அப்படின்னு பைபிள் அதைத்தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஒளி பிரபாகம் தோன்றுச்சுன்னு நம்முடைய இந்து சமயம் அதுதான் சொல்லுது. அப்போ அந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நினைத்ததை நடத்தி முடிக்கும் ஆற்றலுடையவர்களாகவும், நினைத்ததை வெல்லக்கூடிய ஆற்றலுடையவர்களாகவும், அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதும் திண்ணமான உண்மை. ஆனா குரு சனி 8 டிகிரிக்குள்ள நெருங்கிய டிகிரியில் இருக்கும் பொழுது, ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கும் பொழுது, நெருங்கி இருக்கும் பொழுது அது பிரம்மகத்தியாக மாறிவிடுகிறது. அப்படி பிரம்மகத்தி தோஷம் உள்ளவங்க திருவிடை மருதூர் போய் மகாலிங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தா அந்த தோஷம் நிவர்த்தி அடைகிறது. இதை புரிஞ்சுக்குங்க. யோகமும் அதுதான், தோஷமும் அதுதான்.